வணக்கம். பெண்களின் சூட் தையல் பகுதி 1 சல்வார் டிராஃப்ட் செய்தல் குறித்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். சல்வாருக்கு தேவையான பொருளை கணக்கிடுங்கள். சல்வாரின் காகித பேட்டர்னை வரைந்து வெட்டுங்கள். மாஸ்டர் பேட்டர்னை தயாரிக்கவும். தையலுக்கான சல்வார் பாகங்களை லேஅவுட் செய்து வெட்டுங்கள். சல்வார் வரைவதற்கு தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள்: 2.50க்கு 0.90 மீட்டர் அளவுள்ள பாப்லின், 2 பிரவுன் ஷீட்கள், டெய்லரின் கத்தரிக்கோல், டெய்லரின் சாக் பீஸ், அளவிடும் டேப், எல் ஸ்கேல், பிரெஞ்சு வளைவு, ட்ரேசிங் வீல், நேரான பின்ஸ். முதலில் துணியின் அளவீடுகளை பார்ப்போம். 100 சென்டிமீட்டருக்கு முழு நீளத்தை அளவிடவும். இடுப்பு அளவீடு 100 சென்டிமீட்டர் ஆகும். கீழ் சுற்றளவு 38 சென்டிமீட்டர். முதலில் ஒரு காகித பேட்டர்னை டிராஃப்ட் செய்வோம். பிரவுன் ஷீட்டை கட்டிங் டேபிளில் அகலவாரியாக மடித்து வைக்கவும். பிரவுன் ஷீட்டில் பக்கவாட்டு பேனல், சென்டர் பேனல் மற்றும் சல்வாரின் இடுப்பு பட்டையின் வரைவை வரைவதற்கான வழிமுறைகளை பின்பற்றி வரையவும். இங்கே டிராஃப்டுக்கான வழிமுறைகள் உள்ளன. 0 - 1 என்பது ஆடையின் முழு நீளம். 0 - 2 மார்க் செய்யவும். இது இடுப்பு அளவீட்டில் 1/4 பங்கை கழித்தல் 5 சென்டிமீட்டர் ஆகும். 2 முதல் 3 மற்றும் 1 முதல் 4 வரையிலான குறி சமமானதாகும் மற்றும் இடுப்பு அளவீட்டின் h 1/6 பங்கிற்கு ஒத்திருக்கிறது. 3 முதல் 5 வரை மார்க் செய்யவும். இது துணியின் அகலத்தில் பாதி கழித்தல் 2 சென்டிமீட்டர். இடுப்பு அளவீட்டின் 3/1 பங்கு h மற்றும் 5 சென்டிமீட்டர் பெல்ட்டை கழித்தல் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையை 5 முதல் 6 வரை மார்க் செய்யவும். 1 முதல் 7 வரை மார்க் செய்யவும். இது கீழ் அளவீட்டின் பாதி ஆகும். 0 - 8 மற்றும் 2 - 9 வரையிலான தூரம் இடுப்பு அளவீடு மற்றும் 8 சென்டிமீட்டரை 4 ஆல் வகுக்க வேண்டும். மடிப்பு கோடு மற்றும் கிரெயின் கோட்டை மார்க் செய்யவும். 2 முதல் 10 வரையிலான தூரம் புள்ளி 2 - 9 புள்ளி வரை உள்ள தூரத்தின் பாதி. அடுத்து மாதிரியை வெட்ட கற்றுக்கொள்வோம். வெட்டுக்கோடுகளுடன் தயாரிக்கப்பட்ட காகித பேட்டர்னை வெட்டுங்கள். ஆடையின் இடுப்பு பட்டை 0, 8, 9 மற்றும் 2 வெட்டப்பட வேண்டும். சென்டர் பேனல் 2, 3, 4 மற்றும் 1 ஆகியவற்றிலிருந்து வெட்டப்பட வேண்டும். பக்க பேனலுக்கு 3, 9, 5, 6, 7 மற்றும் 4 வெட்ட வேண்டும். இப்போது
மாஸ்டர் பேட்டர்னை உருவாக்க கற்றுக்கொள்வோம். மாஸ்டர் பேட்டர்னுக்கான வழிமுறைகள்: மடிப்பு கீழ் உறைக்கான பெல்ட் இடுப்பு 5 சென்டிமீட்டர் அளவிட வேண்டும். மற்ற எல்லா பக்கங்களிலும் அளவீடு 1 சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். மற்ற பிரவுன் ஷீட்டை வைத்து இடுப்பு பேண்ட் பேப்பர் பேட்டர்ன் அவுட்லைனை மார்க் செய்யவும். பேட்டர்னை அகற்றி அதில் தையல் அலவன்ஸை சேர்க்கவும். இதேபோல் மற்ற பாகங்களை ஒவ்வொன்றாக அடுக்கி மடிப்பு அலவன்ஸை வரையவும். மாஸ்டர் பேட்டர்ன் அலவன்ஸ்களை மார்க் செய்யவும். பின்னர் அதிகப்படியான பிரவுன் ஷீட்டை வெட்டி சல்வாரின் மாஸ்டர் பேட்டர்னை இடுப்பு பட்டையுடன் பெறவும். எதிர்கால குறிப்புக்கான வெட்டு வடிவ பாகங்களுக்கு பெயரிடவும். இப்போது லேஅவுட் மற்றும் வெட்டும் செயல்முறை பற்றி அறிந்து கொள்வோம். கொடுக்கப்பட்ட அளவீடுகளை பின்பற்றி ஃபார்முலாவை பயன்படுத்தி தேவையான பொருளை கணக்கிடவும். சல்வாரின் நீளத்தை விட 2 மடங்கு உடலின் உயரத்தின் ஒரு நீளம் மைனஸ் பெல்ட் பிளஸ் ஷேப்பிங்கிற்கு 8 சென்டிமீட்டர் பிளஸ் டவுன் கேசிங்க்கு 5 சென்டிமீட்டர் பிளஸ் 3 சீம்ஸ் சென்டிமீட்டர். கட்டிங் டேபிளில் சல்வார் துணியை அகலமாக மடித்து அதன் தவறான பக்கமாக வைக்கவும். சல்வார் பாகங்களின் பேட்டர்ன்களை வரிசைப்படுத்தவும். பக்க பேனல், நடு பேனல் மற்றும் இடுப்பு பட்டை. டெய்லரின் சாக்பீஸை பயன்படுத்தி துணியில் போடப்பட்ட பேட்டர்ன்களின் வெளிப்புறத்தை மார்க் செய்யவும். இதேபோல் சல்வாரின் தேவையான எண்ணிக்கையிலான பாகங்களை வரையவும். கிரெயின் கோடுகளுக்கான மாதிரி நிலைகளை சரிபார்க்கவும். மாஸ்டர் பேட்டர்னை அகற்றவும். சென்டர் பேனலின் மையத்தில் குறிப்புகளை மார்க் செய்யவும் மற்றும் வெட்டவும். கூர்மையான கத்தரிக்கோலால் குறிக்கப்பட்ட கோடுகளுடன் வெட்டுங்கள். சல்வாரின் அனைத்து பாகங்களையும் ஒன்றாக மடித்து கட்டவும். அது
காணாமல் போகாமல் தடுக்கவும். விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்களை சுருக்கமாக கூறுவோம். மடித்த பிரவுன் ஷீட்டில் சைட் பேனல், சென்டர் பேனல் மற்றும் இடுப்பு பட்டைக்கான பேட்டர்ன்களை வரைந்து வெட்டுங்கள். மற்றொரு பிரவுன் ஷீட்டில் பேட்டர்ன்களின் வெளிப்புறங்களை குறிப்பதன் மூலம் ஒரு மாஸ்டர் பேட்டர்னை உருவாக்கவும். தையல் அலவன்ஸ்களை சேர்த்து வெட்டவும். துணி தேவைகளை கணக்கிடுங்கள். டேபிளில் துணியை லே அவுட் செய்யவும். வடிவ அவுட்லைன்களை மார்க் செய்யவும். துணியை வெட்டவும் மற்றும் பாகங்களை ஒன்றாக பாதுகாக்கவும். இது அமர்வின் முடிவுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. பெண்களின் சூட் தையல் பகுதி 1, சல்வார் டிராஃப்ட் செய்தல் பற்றி நீங்கள் நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.